கிருஷ்ணகிரி அருகே காதலியின் கணவனை கொன்றுவிட்டு தப்பிய காதலன் செல்போனால் சிக்கியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கல்லாவி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வேலம்பட்டி பகுதியில் தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் பகுதியை சேர்ந்த சக்திவேல் என்பவருக்கு சொந்தமான ரைஸ் மில் உட்பட 2 ரைஸ் மில்கள் ஒரே வளாகத்தில் இயங்கி வருகிறது. இதில் ரேஷன் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி அரைக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு குடோன்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. ரைஸ் மில்களில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட நபர்களும் உள்ளூர் பகுதியை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட நபர்களும் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த நிலையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த முகேஷ் என்பவர் கிரண் என்ற பெண் மற்றும் அவரது 2 குழந்தைகளையும் வேலைக்காக 1 வாரத்திற்கு முன்பு அழைத்து வந்து அரவை மில் வளாகத்தில் உள்ள அறையில் தங்கியிருந்துள்ளார். இந்த நிலையில் சனிக்கிழமை விடியற்காலை கிரணின் கணவர் ராஜா சுகன் என்பவர் மனைவி இருக்கும் இடத்திற்கு தேடி வந்துள்ளார். அன்று இரவு 2 மணியளவில் ராஜா சுகன், அவரது மனைவி கிரண், முகேஷ் மூவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை இரவு சுமார் 2:30 மணியளவில் முகேஷ் மற்றும் கிரண் ஆகியோர் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு இரவோடு இரவாக அரவை மில்லிலிருந்து குறுக்கு வழியாக வெளியேறி சென்று விட்டார்கள். தொடர்ந்து காலை 8 மணியளவில் ராஜா சுகன் இறந்து கிடப்பதாக கல்லாவி காவல் நிலையத்திற்கு அரவை மில்லில் பணிபுரியும் ஊழியர்கள் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற ஊத்தங்கரை டிஎஸ்பி, கல்லாவி போலீசார் உள்ளிட்டோர் சென்று விசாரணை நடத்தினர். தொடர்ந்து ராஜா சுகனின் உடலை கைப்பற்றிய கல்லாவி போலீசார் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தார்கள். தனிப்படை அமைத்து விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் அங்கு தங்கியிருந்த முகேஷ் என்பவரின் போன் நம்பரை வைத்து ஆய்வு செய்ததில் காலை 8:30 மணியளவில் கல்லாவியிலிருந்து பேருந்து மூலமாக ஊத்தங்கரை நோக்கி செல்வது தெரிய வந்தது. இதையடுத்து தனிப்படை காவல் உதவி ஆய்வாளர் ஜெய்கணேஷ் விரைந்து சென்று முகேஷை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்துள்ளார். தொடர்ந்து அரவை மில்லில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து அங்குள்ளவர்களிடம் விசாரணை செய்ததில் கிரண் ராஜா சுகனின் மனைவி கிரணுக்கும் முகேஷுக்கும் திருமண பந்தத்தை மீறிய பழக்கம் இருந்துள்ளது. இதையடுத்து பீகாரில் இருந்து கிரண் மற்றும் அவரின் 2 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு கல்லாவி வேலம்பட்டி அருகே செயல்படும் அரவை மில்லுக்கு முகேஷ் வந்தது தெரிய வந்தது. மனைவி குழந்தைகளை காணாமல் தேடி வந்த ராஜா சுகன் வேலம்பட்டியில் இருப்பதை அறிந்து சனிக்கிழமை காலை அங்கு வந்துள்ளார். மனைவியை தன்னுடன் வரும்படி அழைத்துள்ளார். ஆனால் அவர் வர மறுத்துள்ளார். இதனால் நள்ளிரவில் தகராறு ஏற்பட்ட போது கயிறால் கழுத்தை இறுக்கி ராஜா சுகனை முகேஷ் கொலை செய்தது தெரிய வந்தது. பின்னர் அரவை மில் வளாகத்தில் உள்ள மாந்தோப்பில் சடலத்தை வீசிவிட்டு தப்பிச் சென்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து முகேஷை கைது செய்த கல்லாவி போலீசார் இந்த கொலையில் கிரணுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.